பலத்தின் மேல் வர நடைத்து சியோனாகிய தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இன்னும் கர்த்தருடைய வார்த்தைகளினால் நிரப்பப்படவும் கர்த்தருக்காக நிற்கவும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவசனத்தை கேட்கிறவளை மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் சத்துருவாகிய சாத்தான் எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறதாலே இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாக்கி நீங்களும் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாக இருந்து வசனத்தின்படி நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாட பரிசுத்த ஆவியின் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தலைகளை வணங்கி தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே, நீர் இன்றைக்கு நீர் எங்களுக்கு தருகிறதான வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சத்தியவன்னே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவகரம் இந்த நாளும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து அப்பா நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் அதன்படி நடக்கவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, விழிப்புள்ள இருதயங்களை கர்த்தர் தாரும், தெளிந்த புத்தியுள்ள இருதயங்களை கர்த்தர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, உற்சாகமாய் தேவனுடைய வசனத்தை கேட்கவும் அதன்படி நடக்க கர்த்தாவே எங்களுடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்தவும் பரிசுத்த ஆவியை கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாய் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஒரு சிலர் இன்னைக்கு புதுசாக வந்திருக்கீங்க, ஒரு சிலர் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஹல்லேலூயா. நல்ல திங்கட்கிழமை தான். நேற்றுக்கெல்லாம் ஆராதனைக்கு வந்து ஆராதனை பண்ணி நம்ம ரொம்ப களைச்சி போயிருப்போம். அதனால் நிறைய பேர் இன்னைக்கு லீவ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. வேலைக்கு போகிறவங்க அது வேறு. ஆமாம், மற்றவங்கள சொல்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் என் பேரில் சீட்டு விழுந்தபடியினால இன்றைக்கு நான் திரும்பவுமாய் உங்கள் சமூகத்தில் நிற்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஒரே கவலை இருக்கு. ஹல்லேலூயா. இந்த மாத கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்காம போகட்டிங்களா கஷ்டமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நம்ம இருதயங்களில் பதிக்கப்படணும். ஹல்லேலூயா. தேவ வசனம் கேட்கக்கூடாத காலங்கள் வரும்போது இருதயத்துக்குள்ளே ஸ்டோரேஜ் பண்ணி வைத்திருக்கிறதான அந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி அந்த வார்த்தைகள் நம்மை வழி நடத்துகிறதாக இருக்குது. ஹல்லேலூயா. வராதுன்னு நினைக்கிறீங்களா? வரும். இந்த ஆட்சியை போய் வேற ஒன்று வந்து உட்காந்துருந்தாலே போச்சு, முடிவு. ஹல்லேலூயா. இதுக்காக தான் அவன் கங்கணம் கட்டி தமிழ்நாட்டே தான் முதல் நோக்கமாக இருக்கான். ஹல்லேலூயா. ஆமாம், ஹல்லேலூயா. அங்கே ஏன்னா தமிழ்நாட்டில் தான் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, படித்தவங்க அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்டதான ஜனங்களே தன்னுடைய வசமாய் திருப்பும்போது தேசத்தையே திருப்பின மாதிரி. ஹல்லேலூயா. ஆகவே அதற்காக என்னென்ன முயற்சிகள் என்னென்ன பண தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் செலவு பண்ணி இதை தன்னுடைய கைவசமாக்கணுன்ட்டு தீவிரமாக நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அவர் ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. இந்த எலெக்ஷன் நேரங்களில் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கதான தலைவர்களை தந்து தேசம் பாதுகாக்கப்படத்தக்கதாக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க நாம் எப்போதும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. இதில் உங்கள் சரீரங்களை
பரிசுத்தமும் அப்படிங்கிறதான அந்த ஒரே வார்த்தையை பல காரியங்களை வைத்து இந்த சரீரத்தின் அவயவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களை நம்ம கவனித்தோம். மீண்டுமாக அந்த இதில் ஒரே ஒரு வார்த்தை நேற்றைக்கு நான் பார்க்கும்போது அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படி என்று தோன்றினபடியினால அந்த வார்த்தையை இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. தேவனுக்கு பிரியவுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப தேவன் பிரியப்படுகிற காரியங்கள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த தேவன் பிரியப்படுகிறதான காரியங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான வார்த்தைகள் வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன். நீங்கள் வீடுகளில் போய் உட்காந்து அதை தியானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நாளையிலேருந்து தம்பி பேசுவான்னு நினைக்கிறேன். பாஸ்டர் ஜாக்சன் நிறைய இருக்குது, ரொம்ப வடிகட்டி எடுத்திருக்கேன். ஆனால் அந்த வசனங்களை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் அதை கவனமாய் எழுதி வைத்து வீடுகளில் அதை தியானம் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 22 8வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 22 8 22:8. மீட்டு விடட்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கையாய் இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் மேல நம்பிக்கையாய் இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் விடுவிக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் மேல் தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களால தேவன் பெயர்ல நம்பிக்கை இருக்குமே, ஆனால் தேவன் நம்மை பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக சங்கீதம் 33:5. சங்கீதம் 33:5 நிறைந்திருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நீதியிலும் நியாயத்திலும் தேவன் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நீதியா நடக்கிறோமா, நியாயமா நடந்துக்கிறோமா அப்படிங்கிறதை சிந்தித்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று சொல்லி பைபிள் சொல்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீதியிலும் நியாயத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நடந்து கொள்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சங்கீதம் 37:5வது வசனம். இதுக்கு ஒப்பனையான ஒரு வசனம். சங்கீதம் 37:5. புரியல. சங்கீதம் 37:5. அவரே காரியத்தை வியாபிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்துக்குரியது எல்லாம் ராத்திரில் ஒரு மாதிரி, அதாவது குறுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு 4-5 நாளாக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோமா, பைபிளை பார்த்து அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணை ஒரு பீரியட் ஆஃப் டைமில் கண்ணே நமக்கு தெரியாத மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆகையினால அப்படி ஒரு மாதிரி ஒரு வேளை மாறி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஹல்லேலூயா. வயசாவதில்லை. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த பாட்டுக்குள்ள தான் அந்த வசனம். ஆகையினால் அதை விட்டுடலாம். நீதியிலும் நியாயத்திலும் தேவன் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதியாய் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நியாயமாய் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அநீதியான காரியங்களை நம்ம செய்யக்கூடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை தடுத்து நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 37:23வது வசனம்.
நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல மனுஷனுடைய வழியின் மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப வாசிக்கலாம் 37:5. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இது, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய வழிகளை தேவனிடத்தில் ஒப்புவித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வழியை நமக்கு வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நல்ல மனுஷனுடைய வழியை வழியை மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல மனுஷனுடைய வழியின் மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவனுடைய இருதயத்துக்கு அது செம்மையானதாக தோன்றும். ஹல்லேலூயா. ஆனால் அது மரண வழிகள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையை நான் கண்ணி வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய வழிகளை ஒப்புவித்து அவருடைய வழிகள் நடக்கிறதான நல்ல மனுஷனுடைய வழிகள் மேல தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வழி இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. குறுக்கு வழிகள் நல்லதல்ல, தேவனுக்கு பிரியமல்லாத வழிகள் நல்லதல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிற தெய்வம் இருந்த நாளங்களை அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய நடைகள் எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க இந்த உபவாச நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க பரிசுத்தாவின் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சங்கீதம் 147 4. சங்கீதம் 147 11. 5. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவரே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் பிரியமில்லை, தமக்கு பயந்து ஹல்லேலூயா தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். தேவனுக்கு பயப்படுற பயம் எங்க இருக்கிறோ அந்த இடத்துல தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவருடைய வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுக்கு பயப்படுற பயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கும் அப்படின்னா அந்த தெய்வ பயத்தோடு கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுலுடைய சமூகத்தில் பகலுக்கு அவருடைய சரீரத்தில் காணப்பட்டதான அந்த பலவீன நீங்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். 3 முறை கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்த போது என்னுடைய கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான கிருபைகளை பெற்றுக்கொள்வது அரிதான காரியம். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை ஒரு மனுஷன் மேல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தேவன் ஒருபோதும் அவனை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்துகிற தேவனும் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பசையா இருந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தலைவர்கள்ல நம்ம சபைக்கு போனாங்க. பைபிள் காலேஜ் நடத்துகிற டீன், பிரின்சிபால், செக்ரட்டரி, ஏஜே சபையுடைய செக்ரட்டரி, தலைவர், ட்ரெஸரர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டாப் லெவலில் உள்ளவங்களாம் நிறைய பேர் நம்ம சபைக்கு போனாங்க. அப்புறம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரஸ்பெக்டிவ்ஸ் தலைவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ளதான ஒவ்வொரு செக்ஷன் தலைவர்களும் மீட்டிங் நடத்தும் போது எத்தனை பேர் போயிட்டு வந்தீங்க என்ன ஏது அப்படின்னு சபையை குறித்து கேட்கும் போது நம்ம அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இன்னொரு நபரை அங்கே போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாம் பர்ஃபெக்டாக நடந்துட்டு இருக்குது. ஒரு ஆவிக்குரிய சபை அந்த அப்போஸ்தல காலத்து சபையை போல, அந்த கிருபாசனம் ஐபிசி சபைகளை போல, சிபிஎம் சபையை போல அப்படி ஆராதிக்கிறாங்க. அப்படி ஜனங்களை ட்ரெயின் அப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால இனி ஒரு ஆள் அங்கே போய் இதையும் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமாம்.
எல்லாத்துக்கும் போயிட்டுலாம் வந்துட்டாங்க. அங்கே எல்லாம் பேசி பிடிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. நான் அதுக்கப்புறம் இந்த நம்ம ப்ரெஸ்பெக்டிவ் பார்த்திங்க அப்படின்னாக்க சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் மேலே அளவில்லாத கிருபை இருக்குது. ஹல்லேலூயா. நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியாது, இங்கே வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. அந்த அளவில்லாத கிருபை இருக்குது. இந்த கிருபைக்கு முன்னால் நாங்கள் யாரும் எதிர்த்து நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் திறந்து சொன்னாங்க. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா யாரும் எதிர்த்து நிற்கவும் முடியாது, யாரும் நமக்கு விரோதமாக செயல்படவும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5ஆவதாக சங்கீதம் 149:4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனம். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனம் அப்படின்னா இந்த முதல்ல இருந்தே நம்ம பார்த்துட்டே வரோம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் பின்னால் சொல்லப்பட்டதான ஒவ்வொரு காரியங்கள், விக்கிரகங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை குறித்து பார்த்தோமே. இவைகளெல்லாம் விட்டு பிரிந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் நாம் மாறும்போது கர்த்தர் நமக்கு தேவனாய் இருப்பார், நாம் அவருடைய ஜனமாய் இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான வாழ்க்கை வாழ்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தின் மேல் தேவன் பிரியம் வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இந்த உபவாச நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதா? எந்த விதத்திலேயாவது நம்ம பரிசுத்தமாகி இருக்கிறோமா? கொஞ்சமாவது நம்ம ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறி இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில கேட்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாய் பரிசுத்தத்துக்கு என்று ஒரு முதலிடத்தை கொடுத்து பூர்ண ஒரு பரிசுத்தத்துக்குள்ளாக கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்தின் மேல் தேவன் பிரியம் வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னாகுமே 24:1 வாசிப்போம். தம்முடைய ஜனத்தை எப்படி அவர் பார்க்கிறார்? 24 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. புதிய இஸ்ரவேலராகிய நீங்கள் நான கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜனம் ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் அவர் பிரியம் வைக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அதை விட்டு அவருக்கு வேற என்ன வேலை? ஹல்லேலூயா. அவருக்கு அநியாயம் செய்ய தெரியாது. ஹல்லேலூயா. நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எல்லாரும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜனம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 11:1 வாசிப்போம். நீதிமொழிகள் 11:1. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. கள்ளத்தராசு அவருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ, அதாவது சுத்தமான அந்த எடை சரியா இருக்கிறதான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு தடவை ஒரு கிராமத்து பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஊழியத்துக்கு நாங்கள் ஐயா இருக்கும்போது ஊழியத்துக்கு போகும்போது இந்த என்ன சொல்கிறது, நல்ல இந்த அதாவது ரோடு இந்த மாதிரி அந்த தார் போடாமல் அந்த மண் போட்டு அதுக்கு மேலே இந்த ஜல்லி போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த சிமெண்ட் அப்படி போட்டு அதெல்லாம் நம்ம நடக்கும்போது அது ஒரு மாதிரி நமக்கு குத்துற மாதிரி அந்த ஸ்டேஜில் இருக்குது. அந்த ரோட்டில் ஒரு கல்லை வச்சு அவங்க ரொம்ப அழுத்தி உருட்டிக்கிட்டே இருந்தாங்க. என்னத்துக்கு இந்த ரோட்டில் இந்த கல்லை போட்டு அழுத்திட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் பார்த்தேன். நான் அதுக்கப்புறம் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த கல்லை எதுக்கு இந்த இதில் போட்டு உரைக்கிறாங்க, என்ன விஷயம்? ஒருவேளை வைரமாக இருக்குமோ, உள்ளே ஏதாவது வைரம் இருக்குமோ, அதனால் உள்ளே இருக்க வைரத்துக்காக அப்படி பண்ணுறாங்களோ அப்படி. அது உனக்கு புரியாது, நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. உடையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு மனசு அடங்கலை. கேட்டு தெரிஞ்சாதான் முதல் வேலை அப்படிங்கிற மாதிரி
எனக்கு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் டேபிளில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட உட்காந்தா, நீ சாப்பிடு அப்புறமா சொல் என்ன வேணும்னே சில நேரம் அப்படிலாம் இது பண்ணுவாங்க. இதை சோதிக்கிறதுக்காக நேரத்தை எனக்கு பொறுமை இருக்காது அப்படிங்கிறது தெரியும். அதனால் சாப்பிடு அது ஒரு பெரிய கதையே இருக்குது, நான் சொல்கிறேன். அப்போது எனக்கு என்ன அதுக்குள்ளே எழுப்பிட்ட போதும் எனக்கு நல்லா புண்ணமாக நிரம்பிச்சு போதும், இப்போவே யாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொன்னாங்க, கடையில் அரிசி பருப்பு அது இதெல்லாம் நிறைய போடுறாங்கல்ல, அந்த தராசை அதில் வைக்கிறதான கல் தான் அது 1 கிலோ கல், அரை கிலோ கல், 1/4 கிலோ கல், 2 கிலோ 5 கிலோ 10 கிலோ அப்படின்லாம் இருக்கும். இந்த கல்லை இதில் உரைக்கும் போது கொஞ்ச நாள் அப்படி இது பண்ணும்போது அதில் ஒரு 50 கிராம் 100 கிராம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எறும்பூர கல் தேயும். இதில் இவ்வளோ பெரிய விளக்கம் இருக்கா? எதுக்கு இப்படி பண்ணுறாங்க? அடப்புள்ளைய மக்கு பிள்ளைய உனக்கு புரியலையா? இன்னும் அவங்க கடையில் 100 கிராம் குறைச்சி கொடுத்தான் அப்படின்னா 10 100 கிராம் போது 1 கிலோ அங்கே சேவ் ஆகுது. ஐயோ என்ன அக்கிரமம், இந்த ஊரில் இப்படியெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு. ஆமாம், அது கிறிஸ்தவ மக்கள் வாழ்கிறதான ஏரியா, அதனால் இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது அப்படி இல்லை, அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கமே பயங்கரமாக கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அப்போ சுமுத்திரையான நிறைக்கெல்லாம் அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அந்த நிறைகல்லில் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண அந்த எடையை குறைக்க மனுஷன் அதை போய் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது அந்த கல்லை வச்சு தைக்க ரொம்ப கஷ்டம் இல்லை, கஷ்டம் தானே? ஆமாம். ஹல்லேலூயா. இதில் ஒரு எடையை குறைச்சு நாம அதில் என்ன சம்பாதிச்சு எங்கிட்ட கொண்டு போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் யாரும் அப்படி இருக்க கூடாது. போன வாரம் கூட சொன்னேன். ஹல்லேலூயா. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. ஹல்லேலூயா. சுமுத்திரையான நிறைக்கெல்லாம் அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய முறைப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் ஒரு சுரண்டல் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. எடைகளை உண்மையா செஞ்சோம் அப்படின்னா உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை உண்மை உள்ளவன் பெற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. ஆமாம், பார்த்தீங்க அப்படின்னா தேங்காவை உரித்து நல்ல அதாவது முத்தாத காய்களை உரிக்கும் போது அதில் தண்ணி நிறைய இருக்கும், அதனுடைய வெயிட் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் தண்ணியில் போட்டு அப்படி எடுத்து கொஞ்ச நேரம் வெயிலில் காய வைக்கும்போது அதனுடைய கலரே நல்ல முத்தின காய் மாதிரி இருக்கும். தெரியாதோ சுப்பிரமணி? அப்படி தானே? ஆமாம். ஏன்னா அவங்க அந்த வேலையெல்லாம் செய்கிறவங்க. ஹல்லேலூயா. இது எதுக்கு இப்படி ஊற வச்சு தண்ணியில் போட்டு எடுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கமெல்லாம் நமக்கு இதெல்லாம் என்னமோ தெரியுது, அப்படி கண்ணுக்கு தெரியுது. ஹல்லேலூயா. அப்போ அதை எடை போடும்போது அது எடை கொஞ்சம் அதிகமாக கட்டும். தேங்காவும் நல்ல முத்தின தேங்காய் தான் போல இருக்குது அப்படின்னு நாம் அந்த கலரை பார்த்து மேல் தோட்டை பார்த்தே நம்ம வாங்கிடுவோம். ஹல்லேலூயா. வீட்டுக்கு வெட்டி பார்க்கும்போது தான் அது பரிச்சு காட்டும். ஹல்லேலூயா. அது முத்தாத தேங்காயாக இருக்கும், தண்ணி கொஞ்சம் நிறையா இருக்கும். இவ்வளோ பைசா கொடுத்து வாங்கிட்டோமே, அது 2 எண்ணெய் வச்சா போதும் 1 கிலோ தேரும். ஹல்லேலூயா. அப்போ எடையை அதிகப்படுத்தும்படியாக இப்படிப்பட்டதான சுரண்டல் வேலைகளெல்லாம் நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லணும். சொல்கிறது மட்டும் இல்லை, செயல்படுத்தவும் வேண்டும். ஹல்லேலூயா. அது நமக்கு ஆசீர்வாதம், நம்முடைய குடும்பத்துக்கு தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 12:22 வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பொய் பேசுகிறோம்? நான் பொய்யே பேசினதில்லை பாஸ்டப்பான்னு சொல்கிறது. யாரு பொய் பேசிதான் ஆகணும்ல அப்படி
என்ன கேட்டால் பொய் பேச வேண்டிய இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா அந்த இடத்த காலி பண்ணிடணும், பேசக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த இடத்த விட்டு நம்ம போயிடலாம். இந்தம்மா ஏன் அப்படி போகுது அப்படின்னு கேட்டால் ஏதோ காது கேட்கல போல இருக்குது அப்படின்னு கூட நம்மளை சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம பொய் பேசுறதுக்கு அந்த இடத்துல நம்ம வாயை திறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. திருவள்ளுவர் சொல்வார், காரணமான பொய்யை நம்ம சொல்லி ஒருத்தனை தப்பு வைக்கிறது அப்படின்னு சொன்னால் தப்பு வைக்கலாம், அதுக்காக பொய் சொல்லலாம், அது தவறல்ல, நன்மை தான் செஞ்சுருப்போம் அப்படின்னு. அது திருவள்ளுவர் கூற்று, வேதம் அதை சொல்லலை. ஹல்லேலூயா. ஆகையினால பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. இல்லாததை சொல்லி இருக்கிறது போல சொல்றது தவறான விஷயம். ஹல்லேலூயா. ஆமாம், எங்கள் பிள்ளை இப்படித்தான், ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாக்கா அப்படியாக்க இப்படியாகன்னு ஒரு திருமணத்தை பண்ணும்போது 1000 பொய் சொல்லினாலும் ஒரு திருமணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் வார்த்தை அப்படி அல்ல. 1000 பேர்கிட்ட சொல்லி திருமணத்தை நடத்தணும். 1000 பேரிடம் சொல்லி நம்ம பற்றி என்ன கொஞ்சம் ஸ்லோ மொமெண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை நடத்துறதில்ல, 1000 பேருக்கிட்ட கல்யாணத்தை சொல்லி திருமணத்தை நடத்த அப்படிங்கிறதான காரியம் மாறிவி. 1000 பொய் சொல்லி திருமணத்தை நடத்த. அதனால நம்ம ஆளுங்க துணிஞ்சு 1000 பொய் சொல்லி 1000க்கு 2000 நம்ம பொய் சொல்லி திருமணத்தை நடத்தக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய கத்தோலிக்க பிள்ளைகள் மற்ற பாஸ்டர்ஸ் எல்லாம் தான் பிள்ளைகளை பற்றி இப்படி சொல்கிறாங்களே, நம்ம பாஸ்டர்மா சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்னு நிறைய பேர் என்னக்கிட்ட கேட்டதும் உண்டு. அவங்க தான் பிள்ளைய பற்றி அப்படி சொன்னாங்களே, நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு. இருக்கிறதான்னு சொல்ல முடியும், இல்லாத நான் எப்படி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நீங்கள் அன்னைக்கு மைக் பிடிச்சி இப்படி சொன்னீங்கல்ல பாசம்மா, அதில் ஒரு கடுகளவு கூட கிடையாது, நீங்கள் ஏன் பொய் சொன்னீங்கன்னு அப்புறம் என்கிட்ட வருவாங்க. ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன இருக்குதோ அப்படிதான், கொஞ்சம் கொஞ்சம் ஜாலியான டைப்பு தான், கொஞ்சம் ஆமாம், ஒன்றும் அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வீட்டு வேலையெல்லாம் செய்ய தெரியாது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் நம்ம எல்லாம் செஞ்சிருப்பா, நீங்கள் பேசாமல் பட்டுக்கிட்டா போகலாம், எல்லாம் வீட்டுக்கு உங்கள் பக்கத்துலேயே எல்லாம் சாப்பாடெல்லாம் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பொய்யெல்லாம் பேசிட்டு அப்புறம் கடைசியில் ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட கேட்பாங்க, என்ன பாஸ்டம்மா இவ்வளோ காரியத்தை பேசிட்டீங்களே அப்படின்னு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் காலையில் வேறு ஒரு இடத்துக்கு போய் ஒரு ப்ரேயருக்கு போகணும், ப்ரேயர் அதாவது முடியல அப்படின்னு சகலாக்கா வீட்டுக்கு போய் பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு வேகமாக கிளம்பிட்டு மணி 9:30 நான் ரெடி எல்லாமே. அதுக்குள்ள ஒரு ஃபோன் வந்தது. எடுத்து பேசும்போது பாஸ்டர் பேசும்போது நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வேண்டான்னா முதல்லே சொல்லியிருக்கலாமே, மேரேஜையும் பண்ணிட்டு பணச்செலவையும் கொடுத்து மன உளைச்சலையும் கொடுத்துட்டாங்களே. ஹல்லேலூயா. இது வேண்டான்னா முன்னாலே சொல்லியிருக்கலாமே, நீங்கள் அதை முதல்ல எங்களுக்கு கேட்டு விசாரித்து சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. இதுக்கு மேலே இந்த மென்டாலிட்டியோடு நான் அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஹல்லேலூயா. தைரியம் இல்லைன்னு சொல்கிறத பலன் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல்ல நீங்கள் சொல்லியிருக்கலாமே, அவங்கள நல்லா தீர விசாரித்து சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அதனால நான் சொன்னேன், இல்லை பாஸ்டர் நம்ம கேட்டு எதையுமே சொல்லலை, எல்லாம் நல்லா பிரியமாக இருக்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டாங்க, அதனால் கல்யாணத்தை பண்ணியாச்சு. அவங்களா சொன்ன இடம்தான், நான் ஒரு ஆளாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். ஹல்லேலூயா. அவங்களா தான் அது மாப்பிள்ளையை பார்த்தாங்க, இது பண்ணாங்க, போனாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. கடைசி நேரம் கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் கூட இருந்து நடத்தினேன் அன்னைக்கு. ஹல்லேலூயா. இதுதான் பாஸ்டர் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்லும்போது அவரும் ஒரு மாதிரி சங்கடப்பட்டார். ஹல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, உண்மையை சொல்லும்போது அதனால் பிரச்சனை இல்லாமல் போயிடும்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் பொய்யை சொல்கிறதுக்கு நம்ம ரொம்ப பிரயாசப்படாதபடி, பொய் சொல்லக்கூடாதபடிக்கு இல்லாவிட்டால் நம்ம ரொம்ப புகழ்ந்து பேசாட்டாலும் பரவாயில்ல, சத்தம் இல்லாமல் நம்ம நடந்துக்கிட்டோம்னாக்க வேலை முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. எதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. உண்மையாய் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நம்முடைய நடக்கையில் ஒரு உண்மை இருக்கட்டும், நம்முடைய பேச்சில் ஒரு உண்மை இருக்கட்டும். ஹல்லேலூயா.
நம்முடைய செயல்பாடுகள் ஒரு உண்மை இருக்கட்டும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவருடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. துன்மார்க்கமாய் வாழ்ந்துட்டு தேவனுக்கு பிரியமில்லாம வாழ்ந்துட்டு பாவம் செஞ்சுட்டு தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் அவருக்கு அருவருப்பானதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய நடக்கை இன்றைக்கு செம்மையானதாக இருக்கிறதா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. செம்மையான ஒரு இருதயம். ஹல்லேலூயா. நல்ல இருதயம். ஹல்லேலூயா. நம்முடைய வழிகள் நல்லதாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம அந்த ஒரு எண்ணத்தோடு ஜெபிக்கும் போது மாத்திரமே அந்த ஜெபத்துக்கு தேவன் பதிலை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு செம்மையானவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வானாக. நேற்றைய தினத்தில் வாசித்ததான் அந்த சங்கீத பகுதி 112வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டது. 112 2வது வசனம். செம்மையான ஒரு வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. 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 செம்மையானவர் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. செம்மையாக வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு ரொம்ப மரியாதையெல்லாம் இருக்காது. அழகாக இருந்தார், என்னமோ எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், மற்றவெல்லாம் இழுக்கிற இழுப்புக்கு இது போகாது. ஹல்லேலூயா. அதனால எதுக்கும் ஒத்து வராத பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதிரான மக்கள் நிறைய சேரத்தான் செய்வாங்க. ஹல்லேலூயா. அவங்கள விட நான் பர்ஃபெக்டாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், செம்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு எதிராளிகள் கொஞ்சம் உலகத்தில் எதிராளி வரத்தான் செய்வோம். ஹல்லேலூயா. கூட இருக்கிறவன் நமக்கு எதிராக மாறுவோம். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு செம்மையான இருதயம் நமக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ஹல்லேலூயா. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னால் கோடிக்கணக்கான சொத்துக்களும் கோடிக்கணக்கான நகைகளும் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. தேவ சமாதானம் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அதை விட பெருசு வேற எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. குடிக்கிறது கஞ்சா இருந்தாலும் சமாதானம் வீட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அது பிரியாணி மாதிரி தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ஒரு நிறைவை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை செம்மையானதாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என்பதை வாசிப்போம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23வது வசனம். எசேக்கியேல் 18:23. எசேக்கியேல் 18:23. ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேன பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்தில் அவன் சாகிறது எனக்கு பிரியம் இல்லை, அவன் திரும்பி அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம். ஹல்லேலூயா. சாவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை. ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, துன்மார்க்கத்திலே சாகணும் அப்படிங்கிறது தேவனுடைய பிரியம் அல்ல. அவன் மனம் திரும்பி மீண்டுமாய் தேவனுடைய சமூகத்தில் வர வேண்டும் என்பது தேவனுடைய பிரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எவைகளெல்லாம் கர்த்தர் பிரியப்படுகிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ துன்மார்க்கமாய் இருக்கிறவன் துன்மார்க்கத்தில் அழிந்து போவது தேவனுக்கு பிரியமில்லை. அவன் தேவனுடைய பக்கமாக திரும்பி அவனுடைய வாழ்க்கை தேவனுடைய பக்கமாய் வரும்போது அதை தேவன் விரும்புகிற தேவனாக இருக்கிறார், அதில் கர்த்தர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது, மனம் திரும்புகிறது, பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு ஆத்மா நமக்கு அது சாதாரணமாக தெரியும், அப்படியே மேன்மை நமக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு காணாமல் போன போது அந்த 99 ஆடுகளை அங்கே விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி அலைந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பனாகி இயேசு கிறிஸ்து அந்த ஒரு ஆட்டை தேடி பிடித்து மீண்டுமாக சபைக்குள்ளாய் அவர் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் துன்மார்க்கன் அந்த துன்மார்க்கத்திலே அழிந்து போக வேண்டும் என்பது தேவனுக்கு பிரியமில்லை. அவர் மனம் திரும்பி மீண்டுமாக தேவனுடைய பக்கமாய் திரும்ப வேண்டும் என்பதில் தேவன் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம் 10ஆவதாக 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயுமல்ல. அதுக்கு முன்னால் உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுது சம்பூர்ண உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, அவனவன் தன் மனதில் நியமித்தபடியே உற்சாகமாய் தேவனுக்கென்று கொடுக்க கடவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுக்கென்று கொடுக்கறத நம்ம உற்சாகமாக கொடுக்குறோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கென்று கொடுக்கணும். ஹல்லேலூயா. மனுஷனுக்குன்னு கொடுக்கக்கூடாது, ஊழியக்காரனுக்காகன்ட்டு அப்படி சொல்லக்கூடாது. சொல்லலாம், அது ஊழியக்காரனுடைய சம்பளம் தான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமான ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறது. அன்றைக்கி கத்தோலிக்க பிள்ளைகள் அப்படி சொல்கிறாங்க. முன்னெல்லாம் அது ஒரு மாதிரி மனசை சங்கடப்படுவேன். இனிமேல் அதனால் காணிக்கையை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு எல்லாம் அதை தீர்மானம் பண்ணி ஆண்டோட்ட அடி வாங்கினதெல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய சத்தியத்தை நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. ஹல்லேலூயா. எங்களை விட்டுருங்க. ஒரு ஊழியக்காரன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்லி அழும்போது மனசு உண்மையாக சுக்குநூறாக ஒட்டச்சு போச்சு. ஹல்லேலூயா. ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக அந்த ஊழியக்காரன் அந்த மக்கள்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் இதை செய்யக்கூடாது, இது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களுக்கு கண்டித்து உணர்த்தின போது ஒரு குரூப் ஆஃப் லீடர்ஸ் எல்லாம் கொண்டு உட்கார வச்சு அதை பேசும்போது, என்ன பெருசாக நீ நியாயம் பேசுகிறாள், நீ எப்படி என்ன பெருசாக நியாயம் பேசுகிறாள், நீ போகிறது வர்றதெல்லாம் எங்கள் பணத்தில் நாங்கள் பணம் போட்டு வாங்கி கொடுத்துருக்கோம், என்னது கார். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை எழும்பி நின்றது சொன்னதான ஜனங்கள் இன்றைக்கு அந்த சபையில் இல்லை, கஷ்டப்படுகிறதான ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. நான் தேவன் தம்முடைய தாசனை உயர்த்தி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயர்த்துகிற தாழ்த்துகிற தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உயர்வும் தாழ்வும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற தம்முடைய ஊழியக்காரர்களை தேவன் ஒருபோது கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டுக்கு சம்பாத்தியம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அல்ல. ஹல்லேலூயா. அவங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுக்காக எதையாவது செய்யணும் அப்படிங்கிறதான விருப்பத்தோடு தான் எல்லாருமே வாழ்கிறோம். ஹல்லேலூயா. நமக்காக எல்லாத்தையும் நாமளே தின்னு நாமளே ஏப்பம் போட்டுட்டு வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் ஒரு மிஷனரி ஒருத்தர் வந்திருந்தார், நம்ம ஹெல்ப் பண்ணுற மிஷனரி தான். அவர் பார்த்தீங்க அப்படின்னாக்க அவர் ஒரு லேண்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், 2.5 கோடி ஆகும் அப்படின்னாரு. ஒரு 2.5 லட்சம் இருந்தாக்க கூட ஏஜி சர்ச்சில் நல்லா பக்காவாக நீட்டாக அதை பின்னால் அந்த இதெல்லாம் கட்டி பாத்திரமெல்லாம் நல்லா நீட்டாக கட்டி அங்கே இருக்க அந்த தென்னை மரத்தை எல்லாம் பிடிங்கி தூக்கி வீசிட்டு முன்னால் அந்த வாசல்லாம் நல்லா டைல்ஸ் போட்டு நல்லா நீட் பண்ணி அந்த சீட்டை கொஞ்சம் மாற்றி
வேறு நல்ல ஒரு சீட்டாவது போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்காந்து பேசு, ஒன்றுமே பேச என்னக்கா அப்படி உட்காந்துட்டீங்க அப்படி இல்லைப்பா, இது நம்ம தகுதிக்கு அடங்காதது. ஹல்லேலூயா. இல்லை, ஆண்டவர் மேலே அந்த நம்பிக்கை விசுவாசம் இருந்தால் கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி, அதுக்காக யானை மாதிரி நானும் சாப்பிடணும்னு நினச்சேன். ஆட்டுக்குட்டி சாப்பிடணும்னு நினச்சா நடக்கணும். ஆட்டுக்குட்டி சாப்பிட்றது இவ்வளோட்டத்தால், யானை ஒரே வாயில் இவ்வளோட்ட தள்ளிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம அவனவனுக்கு தேவன் கொடுத்த விசுவாச அளவின்படியே எண்ணக்கடவன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ரொம்ப நமக்கு அப்படியெல்லாம் வேண்டாம், அப்படியெல்லாம் தேவைகளை ஆண்டவர் சந்திச்சப்போ நான் எப்போ ஜெபம் பண்ணுறதும் அதே தான். ரொம்ப அதிகமாகலாம் எங்களுக்கு வேண்டாட்டு. ஒரு வேளை அதிகமாக வந்து போச்சுன்னா பெருமையோ இல்லை நம்ம தேவையில்லாத செலவு பண்ணவோ செய்யக்கூடாது. தேவையை மட்டும் ஆண்டவர் எங்களுக்கு தந்தால் போதும். ஹல்லேலூயா. இந்த தேவைகளை மற்றவங்கக்கிட்ட நான் கேட்டு வாங்கிறதுக்கு இல்லாமல் ஆண்டவரே நீங்கள் அதை மட்டும் கொடுத்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கேட்குற பழக்கம் அந்த பிறப்புலேருந்தே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம வாங்கி தான் பழக்கம் அப்படிங்கிற மாதிரி எல்லா பொருட்களையும் கர்த்தர் கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் தாத்தா பாட்டியிலேருந்து மாமனுக்கு தெங்க எல்லாருமே வேலை, என்ன பெற்ற தாயும் ஒரு ஸ்கூல் ஹெச்எம், எங்கள் தகப்பனார் ஒரு எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் இருந்தார், டிஎஸ்பியாகவும் கடைசியில் ஒரு 6 மாதம் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனார். அப்படிப்பட்டதான ஒரு குடும்பத்தில் பிறந்ததான் நல்ல சொத்து சுகங்கள் எல்லாமே வச்சிருந்த குடும்பங்கள். அப்போ எங்களுக்கு வேறு பெருசாக யார்கிட்டையும் கடன் வாங்கவோ இல்லை யார்கிட்டையும் கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் வளர்ந்தபடியினால் இப்போவும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறது அது ஒன்று தான். ஆண்டவரே வேறு யார்கிட்டையும் கடனாக வாங்கிறதுக்கு ஒரு நாளைக்கும் என்னையும் என் பிள்ளைகளையும் வைக்கக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி நடத்திட்டு இருக்கார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே அதாவது நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஒரு மிஷன் ஃபீல்டுக்கு எதையாவது நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம். இந்த பைபிள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்காக மகன் பார்த்திங்க அப்படின்னா அவர் எப்போதுமே சொல்கிறதில்ல வேறு லெவல். அதாவது ஒரு சர்ச்சு கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத கூட அவன் யோசிக்கிறது கிடையாது. யோசிக்காமல் 7 சபை நார்த்தில் கட்டி கொடுத்துருணும் வட இந்தியாவில் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்குன்னு சொன்னான். நான் அப்படி அவனை திரும்பி பார்த்துட்டு இது நான் சாவறதுக்கு முன்னே நடக்குமான்னு கேட்டேன். நடக்கும். ஹல்லேலூயா. ஆசையாண்டவர் நிறைவேற்றிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 சபைகள், ஒரு சபைக்கு குறைஞ்சது 10 லட்சம், குறைஞ்சது 10 லட்சம். ஹல்லேலூயா. சிம்பிளாக சீட்டு போட்டு 4 சுவர் எழுப்பி கட்டுறதுக்கு 10 லட்சம் ரூபாய் குறைந்தபட்சம். 7 சபை கட்டணும்னா 70 லட்சம். கோடியெல்லாம் நான் பார்த்தது கிடையாது, அப்படி பெரிய லட்சத்தை நான் பார்த்ததும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அதை செய்வார். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிற விடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்துக்கு மாறி வழங்கும் போது கர்த்தர் நம்மை நம்முடைய சந்ததிகளை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா. எந்த நீதிமானுடைய சந்ததி இதுவரைக்கும் அப்பத்துக்கு இறந்து திரிந்தது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படி விடுகிற தேவனம் அல்ல. ஹல்லேலூயா. எங்களுக்கு மட்டுமல்ல, நீங்களும் நீதிமான்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் தலைமுறை தலைமுறையாய் அவர் வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு அள்ளி வளைஞ்சு கொடுங்க. நம்ம இங்கே சேர்த்து வச்சோம்னா பூச்சியும் துருவும் அரிச்சிடும். ஹல்லேலூயா. திருடம் கண்ணமிட்டு திருடுவோம், இது பைபிள் சொல்லுது, அதை தான் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. சேர்த்து வச்சு எத்தனை சொத்து வாங்கினாலும் ஒன்றும் நம்ம அள்ளிட்டு போகிறதில்ல. ஹல்லேலூயா. டெய்லி இங்கிட்டு வரும்போதும் நாங்கள் போகும்போதும் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பண்ணுறது? இந்த பிரச்சனை இல்லைன்னா ராணினி சரிப்பட மாட்டேன் அப்படின்னு நான் கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. வீட்டை விட்டு தாண்டி இந்த பக்கம் வரும்போது அந்த தென்னத்தோப்பு மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோடு குறுகலாக இருக்குது. இப்படி வளைஞ்சு இப்படி வரும். அந்த அம்மா அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கு, இந்த அம்மா இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கு. இந்த பாதையை விடுறதுக்கு 2 பேருக்கு மனசு வரல. பாதையை மட்டும் ஒரு 5 அடி விட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்கு தண்ணியாவது கிடைக்கும், முனிசிபல் வாட்டராவது கிடைக்கும். அது டவுன் ஏரியா, அதனால் இன்னை வரைக்கும் தண்ணி இல்லை. பட்டி தொட்டி எல்லாம் தண்ணி போயிருக்கு, ஆனால் நம்ம வீட்டுக்கு தண்ணி இன்னும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு 5 அடி தான், 2 அடி இவங்க கொடுத்தாலே போதும்.
அந்த இடத்தினுடைய வேல்யூவேஷனும் வேற லெவலுக்கு போகும். ஹல்லேலூயா. யார் பூனைக்கு மணி கட்டுவா? அந்த மாதிரி நான் பார்க்கும்போதெல்லாம் வேற லெவலில் பார்க்கும். ஐயோ, இந்த கண்ணில் பார்க்குற பார்வையில் நாங்கள் எரிஞ்சு போய்க்கணும் அப்படின்னு கூட தோணும். சரி, இன்னொன்று அவங்க பேசுகிற பேச்சில் நம்ம வித்தியாசமாக நாமளும் பேசுகிற மாதிரி கோவப்படுற மாதிரி எல்லாம் சூழ்நிலை வரும். அதனால சரி சத்தம் இல்லாமல் போ. அந்த தென்னை மரத்தினுடைய வாழையெல்லாம் வந்து இதில் வந்து விழுந்துக்கிடும். மக்கள் வந்து அதை வெட்டிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போய் வெட்ட போவானே, அந்த அம்மா சண்டைக்கு வருவானே, அதனால் அதெல்லாம் வெட்ட போகுது. அதை பிடிச்சி இப்படி கட்டி இது பண்ணி வச்சாக்க கூட நாங்கள் இங்கிட்டு வந்துட்டு அங்கிட்டு போகிறதுக்குள்ளார திரும்ப அதை இது பண்ணி விட்டோம். யார் எக்காடு போனால் எனக்கு நாட்டு இந்த பிள்ளைங்க வீடு வந்து சேர்ற வரைக்கும் யாருக்கு மூஞ்சிலையும் கண்ணையும் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்துரும். எங்கடே இருக்க பொறுத்தோட வந்து அந்த தென்னை மரத்தில் அந்த ஓலை வந்து நடுவில் கிடக்கு, பார்த்து வா, பொறுமையாக வா, தேவைன்னு வராது. இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் 35 வயசான இதெல்லாம் சொல்ல நமக்குள்ளே இருக்க ஆதங்கத்தில் பயத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஹல்லேலூயா. அது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அப்படியெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம அள்ளிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லைன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நிறைய எல்லா வசதிகளும் இருந்தது. பார்த்திங்க அப்படின்னா செத்த பிறகு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை கூட நல்ல ஒரு புடவை கூட வாங்கி சுற்றுறதுக்கு வழி இல்லை, செய்யலை, மனசு வரல. இப்போ யோசிச்சு பாருங்க, தானே இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம். செத்து போன என்னக்கா கழுத போகுது அப்படின்னு தூக்கி அப்படியே போட்டாலும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு என்னை தானே அப்பப்போ சொல்லிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உற்சாகமாய் தேவனுக்கென்று கொடுக்கும்போது பரலோக பொக்கிஷத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டு அங்கே சேவிங் ஆகுது. ஹல்லேலூயா. அங்கே சேமிப்பாகிறது. ஹல்லேலூயா. ஆகையினால கணக்கு பார்க்காமல் தேவனுக்காக உற்சாகமாய் கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வாரம் மீட்டிங்லாம் இருக்குது, ஏகப்பட்ட செலவு இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள் உதாரத்துவமாய் கொடுத்து உதவி செய்யும்படி உங்களையால் கேட்கிறேன். ஹல்லேலூயா. வாசிப்போம் 11வது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் இல்லை அப்படின்னா தேவன் நம்ம மேலே பிரியம் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நம்ம வாய்களையே சொல்ல, நான் விசுவாசி வருஷமாக 35 வருஷமாக 40 வருஷமாக 25 வருஷமாக 10 வருஷமாக 15 வருஷமானு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறது சோதித்து தான் பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியான தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவன் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னமாக வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். கொலோசியர் 3:20. ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? இருக்கும். சொல்ல வேண்டியதில்லை. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. 50 வயசானாலும் 60 வயசானாலும் என்ன அப்பா இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. ஏதாவது ஆசிரமத்தில் கொண்டு தள்ளிடலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இது வீட்டில் கிடந்து பெரிய அட்டகாசம் பண்ணிட்டு கிடக்குது, கண்ணா பேசிக்கிட்டு இருக்கு, எப்படியாவது ஒரு ஆசிரமத்தில் கொண்டு தள்ளிடலாமா அப்படின்னெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன் கஷ்டமாக உங்களுக்கு அப்படி ஏதாவது உங்கள் பிள்ளைங்க சொல்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை. நம்ம போனோன்னா தேவ மகிமை போன மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வேறுபாதக்கத்துடைய பிள்ளைகளே நிறைய பேர் பெற்றோர்களை கவனிக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. கீழ்ப்படிகிறதும் கிடையாது. சரி, இதெல்லாம் நிறைய நம்ம படிச்சுட்டோம் ஏற்கனவே. திரும்ப திரும்ப சொல்லும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ஆகவே பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. ஹalleluya. இது மனுஷனுக்கு பிரியமானதுன்னு சொல்லலை, ஊழியக்காரனுக்கு பிரியமானதுன்னு சொல்லலை, இது கர்த்தருக்கு பிரியமானது. ஹalleluya. 12வது 13 எபிரேயர் 13:16 வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13:16. 13:16. பிரியமாயிருக்கிறார். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மை செய்யணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நிர்பந்தமான மனிதன் நான். யார் என்னை இந்த மரண சரீரத்தில் என்னை விடுதலையாக்குவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நன்மை செய்யணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எனக்குள்ளே இருக்கிறதான பாவ பிரமாணம் அந்த நன்மை செய்ய விடாதபடி அதை தடுத்து நிறுத்துகிறதாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் தான தர்மம் பண்ணவும் நன்மை செய்யவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பிரியத்தை பற்றி நாம் இப்போ பார்த்தோம். இன்னும் ஒரு சில வசனங்களை நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். தேவனுக்கு பிரியமாய் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் எவைகள் எல்லாம் பிரியப்படுகிறார் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் பார்த்தோம். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது தேவனுக்கு பிரியமாய் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். சங்கீதம் 19:14. இருப்பதாக. என் கண்மலை என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் தேவ சமூகத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அதை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாயின் வார்த்தைகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். வீணான வார்த்தைகள் இந்த வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அது முழு சரீரத்தையுமே கரைப்படுத்துகிறதாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆகவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. இரண்டாவதாக சங்கீதம் 90:17வது வசனம். சங்கீதம் 90:17. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். ஹல்லேலூயா. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய கைகளின் கிரியைகளை கர்த்தர் பார்த்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய கைகளின் கிரியைகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை பிரியம் வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 103:21. சங்கீதம் 103:21. ஸ்தோத்தரியுங்கள், கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பழிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். யார் சொன்னது? யோபு. ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். தெசலோனிக்கேயரில் சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறது தேவனை பிரியப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே எந்த சூழ்நிலையும் நம்ம சோர்ந்து போகாதபடி தேவனுக்கு ஸ்தோத்திர செலுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்ததும் உடனே தலைகீழாக உட்கார்ந்து நம்ம ஒப்பாரி வைக்கிறத விட, ஆண்டவரே இது நன்மைக்காக தான் நீங்கள் செஞ்சிருப்பீங்கன்னு கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஹல்லேலூயா. அது நமக்கு தீமையாய் தோன்றினால் அதை நன்மையாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகளில் ஸ்தோத்திரம் செலுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நாட்களில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அதை செய்கிறதில்லை. ஒரு பிரச்சனை வந்ததும் உடனே சோர்ந்து போயிடுறாங்க, இல்லை ஒரு பாடு வந்ததும் உடனே சோர்ந்து போயிடுறாங்க. இந்த பாடு எதற்காக வந்தது, இந்த சோதனை எதற்காக வந்தது அப்படிங்கிறது நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க நம்ம மறந்துடணும். ஹல்லேலூயா.
அப்போ நீங்கள் எதை செஞ்சாலும் அது நன்மைக்காக தான் இருக்கும். அப்படிங்குதான் எண்ணத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 143 10வது வசனத்தை வாசிப்போம். 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தல்லும், நீரே என் தேவன், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி, ஹல்லேலூயா. நீரே என் தேவன், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமாக இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலாம். அந்த வசனம் செய்யதான் அந்த வசனத்தை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டும், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஹல்லேலூயா. ஆலோசனை சொல்கிற தேவனுடைய கரத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுத்து அவர் போதிக்கிற வழியில் நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மை செம்மையான வழியில் நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை மட்டும் செய்ய நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கும்போது அவருக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5 to 12 வசனங்கள் வரையில் நம்ம வாசிப்போம். சீக்கிரமாக வாசிப்போம். நீதிமொழிகள் 4:5 to 12 வரை. அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஆகவே ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அது மேல் பிரியமாயிரு. ஹல்லேலூயா. எது மேல? தேவ ஞானத்தின் மேல். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிறதான ஞானம் பரலோக ஞானம், பூமிக்கு ஞானம். ஹல்லேலூயா. அந்த பரலோக ஞானத்தினால் என்னை நிரப்ப மாட்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கும்போது தேவன் நமக்கு பிரியமானபடி நடக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தருவார். அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஞானத்தை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேலே பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. உலக மாமிச பிசாசுக்கு விலக்கி ஆவி ஆத்தும சரீரத்தை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஞானமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஞானமற்றவர்களைப் போல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஞானமற்றவர்களைப் போல நடவாதபடி ஞானம் உள்ளவர்களைப் போல ஞானமாய் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஏனென்று சொன்னால் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம். எபேசியர்ல இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஞானமாய் நடக்க அந்த ஞானத்தை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அது என்ன பிரியம் அப்படிங்கிறத சோதித்து பார்த்து அது அவருக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 1:10. சகலவித எடுத்தீங்களா? கொலோசியர் 1:10. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அறிவில் விருத்தி வரணும். ஹல்லேலூயா. அறிவு இருக்க குறைஞ்சி போச்சு அப்படின்னாக்க இது மந்த புத்தின்னு சொல்லிடுவோம். அப்படி தானே? ஆமாம். நல்லா 100க்கு 100 வாங்கிட்டு இருந்த பிள்ளை போக போக என்னென்னா 90 ஆச்சு, 80 ஆச்சு, 60 ஆச்சு, அப்புறம் பார்த்திங்கனாக்கா 40 ஆச்சு, 20 ஆச்சு, அப்புறம் 0 ஆச்சு. முட்டை எடுத்துகிட்டு வருது. என்னன்னு கேட்டால் மந்தம் இருக்குது, மந்த புத்தி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ அறிவில் விருத்தி அடையணுமே தவிர அறிவில் குறைந்து போக
கூடாது. ஹல்லேலூயா. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமுண்டாக தேவனுடைய அறிகிறதான அறிவில் விருத்தி அடைந்து தேவனுக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபிரேயர் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 4:1. ஹல்லேலூயா. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரையும் நெருக்கடி கொடுக்கறதுக்காக அல்ல, யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக அல்ல, யாரையும் பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்டதான வார்த்தையில் என்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லணும். ஹல்லேலூயா. புத்தி சொல்கிறது தான் இங்கே வேலை. ஹல்லேலூயா. அதை அல்லல் தட்டாமல் ஏற்றுக்கொள்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது தலைக்கு எண்ணெய் போல இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இன்றோடு 10 நாள் என்று நினைக்கிறேன் நான் பேசுகிறேன். நிறைய பேசியிருப்பேன். உங்களுக்கு கோபம் வர மாதிரி கூட இருந்திருக்கலாம், என் மேலே கடுப்பாக கூட இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும், கர்த்தருக்குள்ளே தேறணும், புதிய பலனை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்துக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும், நீங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே தேவ வசனத்தை கொண்டு உங்களுக்கு நீங்கள் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதை நீங்கள் பிரியமாய் எடுத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28, 29 வசனம். எபிரேயர் 12, 28, 29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. இப்போ ஆராதனையை பற்றி வந்துட்டோம். முதல் வசனத்தில் சொல்லப்பட்டது, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. தேவனுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆராதிப்பதே தேவன் விரும்புகிறதான ஆராதனை. ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தம் நம்முடைய சரீரத்துக்குள்ள கடந்து வரணும். நம்முடைய சிந்தைகளும் நம்முடைய செயல்பாடுகளும் தேவனுக்கு பிரியமானதாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி நம்முடைய இருதயம் நம்முடைய செயல்பாடுகளும் ஒன்றுபட்டு தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாமே கர்த்தருடைய சமூகத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் போது கொடுத்து ஆராதிக்கிறதான ஆராதனையை தேவன் முகந்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம செய்யத்தக்கதான புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ கடமைக்காக நம்ம ஆராதனைக்கு வர ஆராதனை செய்கிறோம் அப்படின்னு ஒரு நாளைக்கு இருக்காதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்ததான அந்த பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்க, முழு கிருபையோடு கர்த்தரை ஆராதிக்க, முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில கர்த்தருடைய சமூகத்தில் தேவன் எனக்காக தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதான எண்ணம் நமக்குள்ள எப்போதும் இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். எங்கள் அம்மாங்களாம் செத்து போயிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு 2 வயசுலேயே போயிட்டாங்க. அதனால் அதை பற்றி ஒன்றும் எனக்கு தெரியாது. அவங்க முக செயல்லாம் ஃபோட்டோவில் பார்த்துக்கன்னு தவிர மற்றபடி அவங்கள எனக்கு ஒன்றுமே ரொம்ப தெரியாது.
எங்கள் அப்பா அதை விட்டுருங்க, அப்பா பசங்களாம் ரொம்ப பெருசு கிடையாது. ஹல்லேலூயா. என் அக்கா ஒருத்தங்க இருந்தாங்க, பெரியம்மா மகா, ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எனக்கு டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம் அவங்க நல்ல முடி கொழுகுலட்டு நிறைய கிடக்கும், விலாசஸ் மாதிரி முடிய அதை ஒரு மாதிரி ஸ்டைல் பண்ணி அங்கங்கே வெட்டி விடுறது, இது பண்ணுறது, ரொம்ப என்ன மேக்கப் பண்ணுவாங்க. சின்ன பிள்ளை அப்படி மேக்கப் பண்ணுவாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னாக்கா, இது மாதிரி தான் சீவனம் அப்படிங்கிற மாதிரி +1 +2 படிக்கும்போது எனக்குள்ள அப்படி ஒரு எண்ணத்தோடு அப்படி சீவ தொடங்கிட்டோம். நமக்கு விவரம் தொடங்கி தெரிய தொடங்கிச்சு பார்த்தீங்களா. அவங்க இறந்து போயிட்டாங்க. உயிருக்குயிராக அவங்க என்னை நேசிப்பாங்க. அதாவது அவங்க பிள்ளை மாதிரி என்ன யோசிப்பாங்க. அவங்க பெரியம்மாவுக்கு மூத்த மக, நான் எங்கள் அம்மாவுக்கு கடைசி பிள்ளை. அப்படின்னா அவங்களுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 17 வயது வித்தியாசம். ரொம்ப அழகாக இருப்பாங்க, செக்க செவன்னு பயங்கர அழகாக இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு அப்பெல்லாம் ஒன்றும் புரியல, அவங்க விரும்புகிறது நடக்கலை. இவங்க பொண்ணு கேட்டு ஒன்றும் படமே தர வேண்டாம், பொண்ணு கொடுத்தா போதும்னு வந்தவங்களாம் நிறைய பேர், அதெல்லாம் வேண்டான்னாங்க. ஆனால் இவங்க மனசில் ஒன்று இருந்தது, அது கிடைக்கலங்கிறதுனால ஏதோ மருந்து சாப்பிட்டு செத்துக்கிட்டோம். இவங்க மருந்து சாப்பிட்டாங்கிற அறிவும் எனக்கு இல்லை, செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியும். அப்போ சின்ன பிள்ளை இல்லை, அதனால் நம்மக்கிட்ட இந்த விளக்கமெல்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் சொல்லலை. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நான் ரொம்ப இது பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் என்னுடைய அக்கா, என் கூட பிறந்தவங்க அக்கா சொன்னாங்க, நீ அவங்களுக்காக அப்படி அழக்கூடாது, அவங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல் தான் அப்படி ஒரு காரியத்தை செஞ்சு தான் அவங்க செத்து போனாங்க. அதனால் நீ அவங்களுக்காக இவ்வளவு நீ ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, நீ அழவும் கூடாது அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அதுலேருந்து நான் அழுது செத்து போயிடுவேன் அப்படிங்கிற அந்த கட்டத்துக்கு நான் சாப்பிடாம அந்த அளவுக்கு ஆள் ரொம்ப விலகி போய் அந்த மாதிரி ஆயிட்டேன். தாய் போக நேசிக்கிறவங்க இல்லையா, அதனால் அந்த ஏக்கம். தாய் இல்லை, ஆனால் எங்கள் பெரியம்மா வீட்டு அக்கா என்னை நேசிக்கிறாங்க அவ்வளோ தூரம். எங்கள் அக்காவுக்கு நேசிக்கிறதுக்குலாம் நேரம் இல்லை, அதுதான் பெருசு. பாவம், கீழே இருக்க 4 உருப்படி பார்க்கணுமே, வீட்டில் அவ்வளோ வேலை, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலைகள், பணம் தேவைகளில் மற்ற எல்லாத்தையும் இது பண்ணுறது அவங்களால முடியாது. அவங்க சின்ன வயசு, 15 வயசு, எங்கள் அக்காவுக்கு 15 வயசு. ஹல்லேலூயா. அம்மா இறக்கும்போது அப்போ அதை மேனேஜ் பண்ண முடியாதபடி அவங்க நம்ம பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசம் காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் பெரியம்மா உடைய மக்கள் ரொம்ப பாசம் காட்டு, அவங்க செத்து போயிட்டாங்க. இப்போ செத்து போயிடுவா இந்த பிள்ளை, சாப்பிடாமல் இருந்து தேராமல் உடம்பே இப்படி இழைச்சி போச்சு, செத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தாத்தா பாட்டி எல்லாமே ரொம்ப இது பண்ணு. ஆனால் நான் சாவலை. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம உயிருக்குயிராக நேசித்தாலும் சரி, பெத்த தாயாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, ஐயா போனாங்க, அவங்க எவ்வளோ என்னை நேசித்தாங்க. செத்தா போயிட்டேன் கூட இல்லை, சாகலை. ஹல்லேலூயா. ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து உங்களை என்னை கர்த்தர் மீட்டு ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினால கர்த்தர் நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவம் செய்ததான நமக்காக பாவமில்லாத தேவன் பலியானார். ஹல்லேலூயா. இதை நம்ம ஒரு நாளைக்கு மறந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. இது ஒரு கிறிஸ்தவம் மறந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கை முற்றிலுமாய் மாறி போச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சொல்கிறது புரியுதா? இந்த காரியத்தை மறந்துட்டோம் அப்படின்னா, தேவன் எனக்காக மரித்தார், அவர் மரித்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை மீட்டு கொண்டார் என்கிறதான அந்த நம்பிக்கை விசுவாசமும் நமக்குள்ள என்னைக்கு போய் விடுகிறதோ அன்றைக்கு அந்த விசுவாசம் நம்பிக்கையை நம்மை விட்டு தூரமாய் விலகி போகிறது. இயேசுவை பின்பற்றுறது கடமைக்காகப்பட்டு வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கான்செப்ட் மட்டும் நம்ம உள்ளத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் தேவனுக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்ய மாட்டோம். தேவனுடைய ஆலயத்தில் சும்மா ஏதோ ஒரு போஷாக் காட்டிட்டு நம்ம ஆராதனை பண்ணிட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா. ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பலன் இருக்கோ இல்லையோ. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நேற்று ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் உட்காரும் போது எனக்கு அந்த இடுப்பெல்லாம் நிற்கவே முடியல, அதெல்லாம் பேசும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தேவ பலத்தில் எல்லாம் பேசியாச்சு. கீழே சேரில் உட்காரும்போது பட்ட நின்று பின்னால் அந்த எலுப்பெல்லாம் அப்படி நொறுக்கிற மாதிரி சத்தம்.
உட்கார முடியல, எல்லாரும் பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உட்கார்ந்த எனக்கு எழும்ப முடியல. அப்புறம் தான் நீங்கள் ஜோம் பண்ணுங்க மாப்பிள்ளைகிட்ட கையெல்லாம் அவர் பார்த்தாலே சீன் ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவபலை கர்த்தர் மேலே வச்சிருக்கதான அந்த 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 அன்பு. ஹல்லேலூயா. சகோதரி சொன்னாங்க, இவ்வளோ முடியலையே, இத்தனை நாள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்களால் நிற்கவும் முடியாது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், தம்பிங்கள்கிட்ட பேச சொல்ல வேண்டியது தானே. ஹல்லேலூயா. பையன் நேரத்துக்கு சொன்னான், அம்மா நீங்கள் இன்னைக்கு பேச வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நேற்றுக்கு முந்தா நாள் சனிக்கிழமை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பேசுவீங்க, உங்களால் முடியாது அப்படின்னு. நான் சொன்னேன், என்னால் முடியாது, ஆனால் அவரால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பலத்தினால தான் நிற்கிறோமே தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் மேலே வச்சிருக்க அந்த பாசத்தை நிமித்தம் நம்ம அப்போ யோசித்தேன், அவருடைய சரீரத்தில் அவர் அடிக்கப்பட்டதான அடிகளை ஒரு அடி நம்ம வாங்குவோமா? ஒத்த அடியிலே க்ளோஸ் ஆகிடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சதைகள் எல்லாம் பிச்சு வந்தது. ஒவ்வொரு வார்னாலையும் அடிக்கப்படும் போது சதைகள் பிக்கப்பட்டது. யோசித்து பாருங்க, நமக்காக தானே அவருடைய சரீரத்தை பித்தார். இந்த சரீரத்தில் நம்ம செய்கிற அக்கிரமம், அநியாயம், பரிசுத்த குலைச்சலான சீர்கீடான கிரியைகள் நம்மை விட்டு மாறி பரிசுத்தம் அடைந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் மாறி நம்மை ஜீவபலியாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து அவரை ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை அவர் முகர்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆராதனை அவர் ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்குரிய பிரதிபலனை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிதான் ஆராதிக்கணும். யார் ஆராதிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் உன்னதன்னு யார் நடத்துகிறா, மியூசிக்கிறதா, கை தட்டுறாங்களா, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் சொல்கிறேன். நம்ம பிள்ளைங்க இருக்குது பார்த்தீங்களா, நானே கூட வீட்டுக்கு கடைசி எங்கள் அப்பா வர்றாருன்னா அப்போ தான் எனக்கு பயங்கரமாக செல்லமான பேச்செல்லாம் வரும். எங்கள் அக்கா அடிக்கும், அப்படி பேசாத, நல்லா பேசு அப்படின்னு. இவரை பார்த்தது எனக்கு ரொம்ப கொஞ்சலான பேச்சு. இப்படியே பேசி கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சலான பேச்சே தான் இருந்துட்டு இருந்தது. ஹல்லேலூயா. அப்புறம் போக இல்லை அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறது விவரம் புரிய தொடங்கினதுக்கப்புறம் நல்லா பேசி பழகணும். ஏன்னா ஒரு தகப்பனை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் பேசுகிறதும் தகப்பனுக்கு தெரியும். பிள்ளை இதை தான் சொல்ல வருது அப்படி. ஹல்லேலூயா. இது எதுக்கு சொல்கிறேன்னா, தேவனை ஆராதிக்கும் போது அடுக்கு தொடரில் நம்ம பேசி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, ஆராதிக்கணும்னு கிடையாது. ஹல்லேலூயா. பிள்ளையினுடைய லேங்க் அப்பாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. பிள்ளையினுடைய ஆராதனை அவருக்கு தெரியும். ராகம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஹல்லேலூயா. அது எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக்கி தேவனுக்கு பிரியமானதை செய்து நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்து அவரை ஆராதிக்கும் போது அது தேவ பிரசன்னம் கடந்து வருகிறதாக இருக்குது, தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆராதனைக்கு வரும்போது நான் அன்றைக்கே சொன்னேன், நீட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. அவசியம் நீட்டாக தான் இருக்கணும், அப்படியே நம்ம வரக்கூடாது. ஏன்னா பரிசுத்த தெய்வம், சர்வ வல்லமை உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. பெரிய தெய்வம், அவருக்கு பெரியவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம பார்க்க வரோம், நீட்டாக வரும். ஹல்லேலூயா. ஏன் பாசமாக துணிமணியில் மட்டும் இருந்தால் போதும் இல்லை, அதைத்தான் சொன்னேன், அதைத்தான் பேசிக்கிட்டு கிடக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தமும் பிரியமுமான ஜீவபலியாக நம்ம மாறணும். நமக்குள்ளேயும் இருக்கணும் மாற்றம், பெரிய ஒரு மாற்றம் இருக்கணும், வெளியேயும் மாற்றம் இருக்கணும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதான அன்றைக்கு என்னுடைய ஹேர் ஸ்டைல் முழுவதும் மாற்றி இப்படியா சீவி அன்னையிலேருந்து அதே செய்வது. அதை +2 10th +1 போகிறேன். ரட்சிக்கப்பட்டாச்சு. புதிய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம், அந்நிய பாஷை அபிஷேகத்தை பெற்ற அன்னைக்கு நைட்டே எல்லாத்தையும் வலித்து சீவி வேறு லெவல். அடுத்த தடவை ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பிள்ளைங்கள்லாம் நம்மளை அவ்வளோ காமெடி பீஸாக பண்ணி வச்சுது, அது வேறு கணக்கு. ஆனால் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இருந்தது. இது உலகப்பிரகாரமான ஆடம்பரமான ஒரு ஷோ. ஆமாம், அது இல்லாதபடிக்கு நான் எப்போதும் எல்லாம் மற்றவங்கள போல நம்ம நல்லா தலை சீவி
நல்லா ஒழுக்கபத்தமாக முடியெல்லாம் வச்சு நல்லா நீட்டாக போகணும் அப்படின்னா ஒரே நாளில் ஒரே இரவில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. போட்ட நகை நட்டெல்லாம் தூக்கி கடாசி வச்சு என்ன வந்தாலும் சரி கொண்டு போடுவார் எங்கள் அப்பா. ஒத்த கையில் எலிக்குட்டி மாதிரி தூக்கி போடுற மாதிரி அவருக்கு நான் ஒரு எலிக்குட்டி. ஹல்லேலூயா. அந்த அளவு தான் வெயிட் இருக்கும். ஹல்லேலூயா. அவர் ஜெய்ஜாண்டிக்கான பேர் டிஎஸ்பிலாம் எப்படி இருப்பார், கொஞ்சம் சும்மா ஏமாற்றி படிப்பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கும் பயப்படல. கர்த்தர் அப்படி ஒரு தைரியத்தை கொடுத்துருந்தார். ஹல்லேலூயா. பயத்தை நாவி அல்ல, தைரியத்தை நாவி கர்த்தர் கொடுத்துருந்தார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய டைம் ஆனதும் வந்து ஒரு லான்ச் திருநெல்வேலி கன்னியாகுமரியில் ஒரு லான்ச் இவ்வளோ பெருசாக கீழே வரைக்கும் இருக்கிற மாதிரி, அது வரைக்கும் இது வரைக்கும் சின்னதாக ஒரு செயின், சின்னதாக ஒரு செயின். ஒரு ஏஜ் அட்டன் பண்ணதும் அடுத்த நாளைக்கே அந்த அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறது முதல்ல ஒரு பெரிய லான்ச்சு, ஒரு 5.5 பவுன் 7.5 பவுன் அப்படின்னு அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் தூக்கி வீசிட்டு எல்லாம் துவைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாமலே அவர் இல்லாத நேரத்தில் அவர் ரூமில் போய் அதை கொண்டு போய் வச்சுட்டு நான் போயிட்டேன் ஸ்கூல். ஹல்லேலூயா. திரும்பி வந்து அவர் வரும்போது அவர் இருப்பார். என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் தைரியப்பார். எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அக்கறா எல்லாருமே உங்கள் அப்பனுக்கு பயப்படாமல் அப்படி பொண்ணு போட்டுருப்பார், அதை போட்டுரு அப்படின்னு எங்கள் சித்தப்பா பண்ணி சொல்கிறாங்க. என் செல்லமெல்லாம் நீ போட்டுரு தங்கம் அப்படின்னு, பொண்ணே போட்டுருவார் உங்கள் அப்பா அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, கழட்டினது தான். ஐயோ என்ன பண்ண நீ இன்னைக்கு இங்கே வீட்டில் அதெல்லாம் நடக்காது, நான் வீட்டுக்கு தான் போவேன். ஹல்லேலூயா. என்ன பார்த்தா தெரியாமல் நில்லு. ஹல்லேலூயா. அங்கேயே நின்று அப்படி பார்த்துட்டு அப்படியே நகையெல்லாம் இருக்குது அங்கே உங்கள் ரூமில் தான் இருக்குது. யாருன்னு கண்ட சொன்னேன், நானே தான். எல்லாத்துக்கும் ரிப்ளை. பேசுறதுக்கு பயப்படுவாங்க, முன்னே நிற்கவே மாட்டாங்க. ஆனால் தேவன் எனக்கு தைரியத்தை கொடுத்து அங்கே உங்கள் ரூமில் தான் அப்படின்னு. அப்புறம் அடுத்ததவர் சொன்னார், 5ல் 1 மைனஸ் ஆயிடுச்சு, எனக்கு 4 பிள்ளைகள் தான் அப்படின்னு. பரவாயில்ல. ஹல்லேலூயா. பரவாயில்லன்னு சொல்ல முடியாது அப்படின்னு தலையாட்டு. வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னாரு. என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் ஒரு யோசனை. எங்கள் சித்தி சொன்ன மாதிரி சித்தப்பா வீட்டிலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு மனசு கேட்டு, என்னன்னாலும் அடுத்த நாளைக்கு அவரை பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசாமல் தானேட்டு வந்து எங்கள் அத்தை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, என்னன்னா எப்படி பேசுகிறீங்க, பிள்ளைய பொம்பளை பிள்ளை எங்கே போகும், எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னே வீட்டுக்குள்ளே அவங்க கூட்டு போயிட்டாங்க. அண்ணனுக்கு தந்தி அடித்து பிள்ளை செத்து போச்சு, நீ உடனே கிளம்பி வாடா. ஹைதராபாத்தில் இருந்தாங்க எங்கள் அண்ணன். உடனே வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அப்போல்லாம் தந்தி தானே, இந்த மாதிரிலாம் செல்ஃபோனெல்லாம் பேச முடியாது. வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாம் வீடு நல்லா தான் இருக்குது, ஜோராக தான் இருக்குது, ஒன்றும் சாவு விழுந்த மாதிரி இல்லை, ஒன்றும் தெரியலையே அப்படின்னு பயத்தோடு வந்தோமா. அண்ணன் வந்தப்போ அது ஒன்று செத்து போச்சு, இப்போ எனக்கு 4 பிள்ளைகள்னா அது இல்லை. அது என்னை பார்த்ததுமே இந்த சீனெல்லாம் பார்த்து தான் அதை புரிஞ்சுக்கிட்டு என்னை திரும்பி பார்த்து, உனக்கு எவ்வளோ தைரியம், என்ன ஒரு மன அழுத்தம் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பேன், அது கழுத கிடந்துட்டு போட்டோன்னு விட வேண்டியதானே, அதெல்லாம் முடியாது, உன்னை யார் இப்படி தசை திருப்பி வச்சது அடுத்த கேள்வி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி போகட்டும். அதுலேருந்து தாண்டி வந்தது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அட்டி வாங்காமல் தப்புறது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி ஒன்றும் குறைஞ்சி போச்சு, சரி கழுத போயிட்டு போகுது, அதுதானே நமக்கு மற்றதெல்லாம் ஆண்டு பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஹல்லேலூயா. மற்ற எல்லா பிள்ளைகளுடைய திருமணத்தை விட அவர் என்னுடைய திருமணத்தில் ரொம்ப விருப்பப்பட்டு கலந்து கொண்டது மட்டுமல்ல, என்னை மிகவும் ஆசீர்வதித்தார். எல்லா மருமகனை விட பாஸ் செய்யாமல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மருமகளே அப்படின்னு கூப்பிடுவார். பார்த்தா எல்லாம் பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். நம்ம ஊரில் பேர் சொல்லி கூப்பிட்றது வழக்கம் கிடையாது, ஆனால் மற்றதெல்லாம் பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். இவங்களை மட்டும் மருமகனே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பார். வாங்க உட்காருங்கன்னு அவருக்கு பக்கத்தில் சேரை போட்டு உட்கார வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்படிலாம் மாற்ற முடியும்னு பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உள்ளான பரிசுத்தம், துதித்துக்குள்ள வருகிறதான பரிசுத்தம், வெளிப்புற தோற்றத்திலும் ஒரு பரிசுத்தம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது மாறாமலே இருந்துச்சு அப்படின்னா அது சரியான பரிசுத்தம்
இல்லை. ஹல்லேலூயா. இப்போ தேவனை ஆராதிக்க வரும்போது இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கணும், சரீரத்தில் ஒரு சுத்தம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் நடத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. ஆவியான நமக்குள்ள இருக்கிறாருன்னா கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்ம ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. முழங்கால நிற்க முடிந்தால் முழங்கால நின்று ஆராதனை பண்ணுங்க. ஹல்லேலூயா. முடியாதவர்கள் கவர்ந்து படுத்து அப்படியெல்லாம் ஆராதிக்கூடாது. அப்படிலாம் சும்மா அப்படி கீழே அப்படி கவர்ந்து கிடக்குது. எனக்கு முடியல, எனக்கு முட்டியெல்லாம் மடிக்க முடியாது, அப்படி நிற்க தான் முடியுமே தவிர மடிக்க முடியாது. இந்த ஒத்த முட்டி பரவாயில்ல, இது ஆப்ரேஷன் பண்ணாதனால அது பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், மணிக்கணக்காக தேவனுடைய சமூகத்தில் முழங்கால நின்று ஜெபித்த முழங்கால்கள் இன்றைக்கு முடக்க முடிகிற நேரத்தில் முடங்கி செபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். ஹல்லேலூயா. ஒரு காலம் வரும் முடக்க முடியாதபடி. ஹல்லேலூயா. இது போல கீழே விழுந்து ஆப்ரேஷன் ஆயிடுச்சுன்னாக்கா காலை முடக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால் அது ஜாக்கிரதையாய் கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த காலங்களில் கர்த்தரை ஆராதிப்பதில் உண்மையாய் உத்தமமாய் அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள். ஹல்லேலூயா. கவுந்து இப்படி படுத்து கிடக்குது. அவர் பெரிய தேவன். கலெக்டரை பார்க்க போனான்னாக்கா இப்படி படுத்து கிடக்குமா, வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அங்கே எங்கேயாவது ஒரு துண்டை வச்சு படுத்து போமா? படுக்க மாட்டோம். கண்ணை முடிச்சு கொட்டை முடி முடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம். அந்த பக்கமே பார்த்துக்கிட்டுருப்போம். கார் வர பக்கம். ஹல்லேலூயா. கார் வந்த தெரியாமல் எல்லாம் சட்டு புட்டுன்னு எந்திரிச்சு நிற்போம். 3 வருஷம் எடுத்துட்டு போகிற ஒரு ஏரியாவுக்கு. ஹல்லேலூயா. அந்த கலெக்டருக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. ஒரு கட்சி தலைவன் 5 வருஷம் இருக்கிற ஒரு கலெக்டர் 3 வருஷம் தான் ஒரு மாவட்டத்தில் இருக்க முடியும், தெரியுமா? ஹல்லேலூயா. அதுக்கு மேலே அவன் இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த மாவட்டத்தில் இருக்க முடியாது. எடுத்து எங்கேயாவது தூக்கி போட்டு அப்புறம் 6 மாதம் 1 வருஷத்துக்கு பிறகு பணம் கொடுத்தோன்னா திரும்ப இங்கே வரலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுக்கே அவ்வளோ மரியாதை கொடுக்கும்போது உண்மையான தெய்வம் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சமூகத்தில் அப்படி கவுந்து ஆராதிக்கக்கூடாது. ஆராதிக்கும் போது உண்மையான உணர்வோடு கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள். ஹல்லேலூயா. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தின் பெருவிழாக்கிய நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேரத்தோடு ஆராதனைக்கு வரணும், சரியான நேரத்துக்கு வரணும். 10:30 மணிக்கு 11 மணிக்கு. அதனால தான் போன மாதமே ஒரு சட்டம் என்ன சொன்னான்னா, வசனத்தை கேட்காம திருவத்தில் உட்காரக்கூடாது. ஆராதிக்கணும், வசனத்தை கேட்கணும், மனம் திரும்பணும், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து திருவந்து பந்தியில் அமரணும். ஹல்லேலூயா. இதுதான் ஆராதனையின் ஒழுங்கு. ஹல்லேலூயா. கடைசி நேரத்தில் அப்பமும் ரசமும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் டீயும் போண்டாவும் சாப்பிட்ற மாதிரியா? அதுக்கு ஒரு மரியாதை இல்லை. அதான் சொல்கிறேன், அதுக்கு மேலே தெரியாதனால எப்படிலாம் விளையாடுறாங்கன்னு பாரு. ஹல்லேலூயா. பயத்தோடும் பக்தியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய நம்மை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றோடு என்னுடைய செய்தி முடித்தது. பொறுத்து கொண்டீங்க. உங்களுக்கு என் நண்பான நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம், ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக என்னை ஒப்பு கொடுக்க நீர் எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க பரிசுத்த ஆவியானவரே எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. 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 இதுவரையில் நான் ஆராதித்த ஆராதனை அல்ல ஆண்டவரே. ஒரு 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 சபையில் ஒரு காரியத்தில் நம்ம ஒரு பொறுப்பை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பொறுப்பில் உண்மையாக இருக்கணும். அந்த ஆராதனையின் ஒரு பகுதி. கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஒரு பொறுப்புகளை நம்ம கொடுக்குறோம். அந்த பொறுப்புகளில் உண்மையாக இருந்து கர்த்தருடைய ஆராதனையில் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. 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 நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதுக்காக அல்ல, நம்ம இஷ்டத்துக்காக நம்ம பயன்படுத்துறதுக்காக அல்ல, அது தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிறதாக தேவனுடைய ஆராதனையில் அது ஒரு காரணம்
காரணமாய் இருக்கத்தக்கதாக அதை செயல்படுத்த பரிசுத்த சிந்தையோடு செயல்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனத்துக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எமக்கு பிரியம் ஆண்டவரே. தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஜனம் ஆண்டவரே, உம்முடைய ஜனம் ஆண்டவரே. கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டதான தேவ ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான தேவனுடைய ஜனம், தேவனால் அழைக்கப்பட்டதான தேவனுடைய ஜனம் ஆண்டவரே. இந்த ஜனத்தின் மேல் நீர் பிரியமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் ஆண்டவரே. ஏசப்பா, தேவனுடைய ஆசீர்வாதம் தம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஜனத்திற்கு பலன்படுத்த சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. கர்த்தருடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதியும், கர்த்தருடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய நீர் எங்களுக்கு போதித்தள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாடு கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் நாங்கள் செய்ய ஆண்டவரே. இந்த கடைசி நாட்கள் கொடிதான காலங்கள் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொடிய காலத்தில் ஆண்டவரே நாட்களை பிரயோஜனப்படுத்தத்தக்க நாம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை மாற, எங்களுடைய மன புதிதாக ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தம் அடைய, தேவனுக்கு பிரியமானதை செய்ய, எங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க, மனம் புதிதாகிறதுனாலே மறுபடி ஆண்டவரே கர்த்தருக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாகும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நம்பிக்கை கர்த்தர் தாரும், ஒரு விசுவாசத்தை தாரும், ஒரு பரிசுத்தத்தை உண்டு பண்ண ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய ஜனத்தின் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, சோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்தமை ஆராதிக்க ஆண்டவரே. எங்களை ஜீவபலியாய் ஒப்புக்கொடுக்க ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை மீட்கும்படியாக உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. ஏசப்பா, சோத்திர சோத்திர சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்து ஆண்டவரே. அப்பா, சோத்திரமுடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர்களுக்கு அனுகிரகம் பாராட்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தமானவரே, இந்த நாள் மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் தேவ ஜனத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்டதான ஒவ்வொரு வார்த்தைகளின்படியாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கத்தக்கதாக ஆண்டவரே. ஏசப்பா, தேவன் விரும்புகிற பிரகாரம் நாங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவரே. எங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கர்த்தாவே, தேவனுக்கு பிரியமானதை நாங்கள் செய்து ஆண்டவரே எங்கள் மனம் புதிதாகும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே. ஏசப்பா, ஸ்தோத்திரம். வருகிறார் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த உபவாச நாட்கள் ஒரு மாபெரும் மாற்றம் உண்டாகத்தக்கதாக உம்முடைய நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திர. கர்த்தரை கிரியை செய்யும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா தட்டை கற்களும் எல்லா பாவத்தினுடைய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும் தாவும். அற்புதங்களை கர்த்தர் செய்யும் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளை விசேஷமாய் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தை, பலனை, ஆரோக்கியத்தை கர்த்தர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகலாத்தாவுக்கும் அற்புதமான சுகத்தை கர்த்தர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவகரம் நீட்டி தொட்டு சுகமாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மை செய்கிற தேவனுடைய கரத்தில் அன்னை சகோதரி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையாயிரம் கிருபையாயிரம் கிருபையாயிரம். வருகிற 3 நாட்கள் கூட்டங்களை கர்த்தரை பொறுப்பெடுத்து நடத்தும் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த உபவாச நாட்களுடைய முடிவில் கர்த்தருடைய சமூகத்தில் குடும்பங்களாய் கடந்து வர அப்படிப்பட்ட வாஞ்சையை, விருப்பத்தை கர்த்தர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பயத்தோடு பக்தியோடு கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறபடியால் மக்கள் நன்றி கர்த்தாவே. அந்த ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதி. தேவகரத்தமுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. நாமத்துக்கே மகிமை வரப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஸ்தோத்திரம். Thank you so much.